கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் ரட்சகருமாகிய அருளாளர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாரும் நான் வாழ்த்துகிறேன். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த ஓய்வு நாளின் மாலையில் நாம் தேவ ஜனமாக கூடி வரவும் அவரை தொழுது கொள்ளவும் தேவன் கிருபை செய்திருக்கிறார். அவருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நல்ல நம்ம கர்த்தருடைய வார்த்தை தியானிக்கு முன்பதாக ஒரு சிறு வேண்டுகோள். தொடர்ந்து நீங்கள் ஜெபங்கள் அதிகமாக தமிழ்நாட்டில் ஆராதனைகளுக்கு இருக்கக்கூடிய தடைகளுக்காக நீங்கள் தெரிந்து கொள்ள சீக்கிரமாக விடுதலையை கண்டுபடி நாம் அதற்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த நாட்டினை கூட நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படிக்கு நியாயாதிபதிகள் புத்தகத்தை நாம் கற்றுக்கொள்வோம். அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட வேத வசனத்தை இன்னும் சில வேத பகுதிகளை நாம் உற்று பார்த்து தியானிக்க தேவன் கிருபை அருள்வாராக. நியாயாதிபதிகளுடைய புத்தகம் 16வது அதிகாரம் 28 முதல் 29 மற்றும் 30 வசனம், இந்த 3 வசனங்களை நாம் வாசிப்போம். நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே எங்கள் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறவரே, பாடல்களாலும் ஆராதனாலும் மகிமைப்படுத்தும் நமது பிள்ளைகள் இப்பொழுது உங்களுடைய திருவசனத்தை தியானிக்கும்படிக்கு காத்திருக்கிறோம். எங்கள் நடுவில் எழுந்தருளுவீராக, அசைவாடுவீராக, பேசி உணர்த்தி பெரிய காரியங்களை செய்துள்ளவீராக, உமது வார்த்தையை வெளிப்படுத்துவீராக, முழுவதும் தாழ்த்துவோம். நீரே மகிமைப்படுகிறார். எல்லாம் புதிய ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டுமாக அருளாளர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வேத பகுதி நமக்கு நல்ல தெரிந்த பகுதி. சிம்சோனுடைய ஜீவிதத்தின் கடைசி அத்தியாயம், லாஸ்ட் சாப்டர் ஆஃப் சாம்சன்ஸ் லைஃப். அந்த பகுதியில் நாம் காண்கிறபடி அவன் ஒரு ஜெபம் செய்கிறான். அந்த ஜெபத்தை தான் நம்ம இப்போ வாசிக்கிறோம். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். பலத்த சத்தமாய் ஆண்டவரத்தில் மன்றாடி ஜெபிக்கிறான். கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைத்துள்ளும் தேவனே, பலப்படுத்தும் என்று சொல்லி அவர் ஒரு செயலை செய்கிறார். அதை வாசிக்கிறோம். அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் ஒன்றை தன் இடது கையினாலும் பிடித்துக் கொண்டு என் ஜீவன் பெலிஸ்தரோட கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க இந்த வீடு இதிலிருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்களும் விழுந்தது. விதமாய் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிறோம். சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர் அதிகமாக இருந்தார் என்று இந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். அதற்கு முன்பாக அவன் செய்கிற ஜெபத்தை நாம் பார்க்கும் பொழுது, அவன் பெலிஸ்தரிடத்தில் பலி வாங்கும்படிக்கு அவன் ஒரு விண்ணப்பத்தை எடுத்தான். ஏனென்றால் அவன் சிறைப்படிக்கப்பட்டு விட்டான். அவன் அங்கே ஒரு வேடிக்கை பொருளாய் மாற்றப்பட்டு விட்டான். அவன் கண்கள் பிடுங்கப்பட்டு அவன் அடிமையாக்கப்பட்டிருக்கிறான். இது எல்லாவற்றுக்கும் பெலிஸ்தரிடத்தில் பழி வாங்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வோடு கூட அவன் ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுத்தான். ஆனால் அநேக நாளாய் ஜெபம் பண்ணதாக நம்ம வேதத்தில் பார்க்கவே முடியாது. சிம்சோன் யார்? 13வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன். அவனுடைய பிறப்பே அங்கே முன்னறிவிக்கப்படுகிறது. அவனை எப்படி வளர்க்க வேண்டும் என்று அவனுடைய பெற்றோருக்கு அங்கே சொல்லப்படுகிறது. எல்லாம் அங்கே தேவ தீர்மானமாய் அங்கே
சிம்சோன் வந்து பிறக்கிறான். அவனுடைய பெற்றோரும் அர்ப்பணிப்போடு கூட அவனை வளர்த்து எடுக்கிறாங்க. மனோவா அவனுடைய மனைவி 2 பேரும் தேவனிடத்துல விசாரித்து, கர்த்தருடைய தூதரிடத்துல கரிசனையோடு கூட விசாரித்து, அந்த மனோவா திரும்ப எனக்கு தரிசனமாகி அதை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவன் விண்ணப்பிக்கிறதெல்லாம் அந்த 11ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அவன் தேவனுக்கென்று நசரே விரதம் பூண்டவனாயிருப்பான். என்னாலும் தேவனுடைய ஊழியக்காக அவன் இருக்க போறான், தேவனால பயன்படுத்தப்பட போகிறான் என்பதெல்லாம் முன்னறிவிக்கப்பட்டது. அல்லேலூயா, ஆமென். தேவனுக்காக பயன்பட வேண்டிய ஒரு பாத்திரம். அவன் அப்படித்தான் இளம் பிராயத்தில் வளர்க்கப்பட்டான். அவன் நசரே விரதம் கொண்டவனாய் இருக்கும்படிக்கு அவனுடைய தலையில சவரகன் கத்தி படாதபடிக்கு, பிறப்பிலிருந்து அவன் சாக வரைக்கும் அவன் தலைமையில் சிறைக்கப்படாதபடிக்கு அவன் வளர்க்கப்பட வேண்டும். இது அந்த நாட்களில் இருந்த ஒரு பிரமாணம். தேவன் நமக்கென்று தெரிந்து கொள்கிறவர், விசேஷித்த வரம் பெற்றவர்களாக, நம்மாலே முன்குறிக்கப்பட்டவர்களாக, நமக்காகவே முழுமையாக அவர் வாழும்படிக்கு அவர் தெரிந்து கொள்ளப்படுகிறார். நசரே விரதம் கொண்டவர்களுக்கு கொடுக்கப்படுகிற வழிகாட்டுதெல்லாம் அங்கு சொல்லப்படுகிறது. அவன் திராட்சரசும் மதுபானமும் அருந்தக்கூடாது, தீர்ப்புப்படுத்திக் கொள்ளக்கூடாது, அவன் தலையில சவரன் கத்தி படக்கூடாது இதெல்லாம் அவனுக்கு அவன் எப்படி வளர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவருடைய பெற்றோருக்கு சொல்லப்படுகிறது. அப்படியே அவன் வளர்க்கப்பட்டான். அவன் இஸ்ரவேலிலே அவன் 20 வருஷம் நியாயாதிபதியாக இருந்தான் என்று சொல்லி அவன் பார்க்க முடிகிறது. இங்கே 16வது அதிகாரத்துல 31வது வசனத்துல பார்த்தோம் இருந்துச்சுன்னா, அவன் இஸ்ரவேலை 20 வருஷம் நியாயம் விசாரித்தான் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. 15வது அதிகாரத்திலேயும் கடைசி வசனத்துல அது எழுதப்பட்டிருக்கு. அவன் பெலிஸ்தரின் நாட்களில் இஸ்ரவேலை 20 வருஷம் நியாயம் விசாரித்தான். அல்லேலூயா. ஒரு உன்னதமான ஒரு பணிக்கு தேவன் தெரிந்தெடுக்கிறார். லட்சக்கணக்கான இஸ்ரவேலர்கள் மேலாக ஒரு அதிகாரியாக, நியாயாதிபதியாக, அவனுடைய வார்த்தை தான் தேசத்தில் செல்லுபடியாகும். அவனுடைய வார்த்தையின்படி தான் ஜனங்கள் எல்லாரும் கீழ்ப்படுவார். எல்லாரும் அவனுடைய வார்த்தையை கட்டுப்பட வேண்டும். நியாயாதிபதியாக இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவன். அது மாத்திரமல்ல, அவனுடைய இன்னொரு விசேஷமான வரத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்க. அவர் நசரே விரதம் கொண்டவன். அல்லேலூயா. தேவனுக்கு நசரேனா இருக்க வேண்டிய, நசரேனா இருக்கிறவன் திருமணம் செய்து கொள்ளாதபடிக்கு தேவனுக்காக தன்னுடைய ஜீவத்தை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த சிம்சோன் அப்படி வளர்க்கப்பட்டான். ஆனால் வளர்ந்த பிற்பாடு அவன் சுயமாய் செயல்பட ஆரம்பித்த பொழுது அவனுடைய வாழ்க்கை தாறுமாறாய் போனது என்பதை நாம் பார்க்கிறோம். அதெல்லாம் நமக்கு தெரிந்த சம்பவம் தான். கிறிஸ்தவர்களாகி நாம அதிகமாக வேதத்தை வாசிக்கிறோம். நமக்கு இடம் பருவத்திலிருந்து இந்த காரியங்கள்லாம் தெரியும். அவன் என்ன செய்தான் என்று சொல்லி அவன் சில வசனங்களை நாம் பார்க்கலாம். 14:1 ஒருத்தர் வாசிங்க. பாருங்க, அங்கே அவன் கண்கள் இச்சைக்கு இடம் கொடுக்கிறான். அவன் நசரேனா இருக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனுக்காக விரதம் கொண்டவனாய் அவன் தன்னுடைய ஜீவித்தை நடத்த வேண்டியவன், இஸ்ரவேலுக்கே அவர் அடையாளமாய் முன்மாதிரியா இருக்க வேண்டியவன். அவன் தான் நியாயாதிபதி. அல்லேலூயா. அவன் எப்படி இருக்க வேண்டும்? அவனுடைய லைஃப் பர்ஃபெக்டா இருக்கணும். தேவ அவருக்கு விதிகளின்படி வாழ்கிறவனா இருக்கணும். வசனத்தின்படி வாழ்கிறவனா இருக்க வேண்டும். ஆனா அவனுடைய வாழ்க்கை அங்கே தாறுமாறாக தடம் புரண்டு போக ஆரம்பிக்கிறது. அவனுடைய கண்களை இச்சைக்கு இடம் கொடுக்கிறான். பெலிஸ்தரின் வார்த்தையுள்ள ஒரு பெண்ணை பார்க்கிறான். பெலிஸ்தரின் வார்த்தையுள்ள ஒரு பெண்ணை கண்டு அவளை தானே திருமணம் பண்ணுவேன் என்று சொல்லி அங்கே வந்து நிற்கிறான். பாருங்க, அவனிடத்துல பெற்றோரிடத்துல வந்து சொல்கிறான். திரும்ப வந்து தன் தாயை தகப்பனை நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் வார்த்தையுள்ள ஒரு பெண்ணை கண்டு அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். அல்லேலூயா. அவன் தன்னுடைய பிரதிஷ்டையை மறந்து போனான். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த பிரமாணத்தை மறந்து போனான். அந்நிய ஜனங்களோடு சம்பந்தம் கலவாதே என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் பிரமாணத்தை வகுத்து கொடுத்திருந்தார். அல்லேலூயா. பெலிஸ்தரிடத்துல போய் பெண்ணெடுக்க வேண்டாமே சொல்லி பெற்றோர் சொல்கிற காரியத்தை செவிமடுக்கவில்லை. ஏனென்றால் அவனுடைய கண்ணுக்கு அந்த பெண் பிரியமாய் தோன்றினான். இம்னாத்தில இருந்த அந்த பெண், அந்த பெலிஸ்தருடைய குமாரத்தி, அவனுடைய கண்ணுக்கு அவன் பிரியமாய் தோன்றினபடியா அவன் தீர்மானித்தான், இந்த பெண்ணை நான் திருமணம் செய்து அவளோட வாழ்க்கை வாழ வேண்டும் சொல்லி. அது ஒரு பெரிய கண்ணியாக போனது என்று சொல்லி பார்க்கிறோம். பெலிஸ்தருக்கும் அவனுக்கு இடையில இருந்த பகைமை அதிகரிப்பு. குறிப்பாக பார்க்கிறோம், பெலிஸ்தருடைய ஆட்சியின் கீழாக அல்லது அவர்கள் அடிமைத்தனத்துக்குள்ளாக இஸ்ரவேலர்கள் இருந்த நாட்கள். பெலிஸ்தருடைய கையிலிருந்து இஸ்ரவேலை அவன் நீங்களாக்கி ரட்சிப்பான் என்பது கர்த்தர்
அவனை கொண்டு சொன்ன தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா 5வது வசனம் 13:5 அங்கே அவனுடைய தாயாருக்கு சொல்லப்பட்ட காரியம் என்ன? நீ கர்ப்பம் தரித்து குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது, அந்த பிள்ளை பிறந்தது போல் தேவனுக்கு என்று நசரேயனாய் இருப்பான், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அல்லேலூயா. யாரிடத்துல இருந்து அவர்கள் விடுதலை அடைய வேண்டுமோ அவர்கள் மத்தியிலே ஒரு பெண்ணை கொண்டு படிக்க இவன் அங்கே இச்சிக்கிறான். முதல் பாவம் திருமணமாகிறது, அதன் பிற்பாடு பிரச்சனை உண்டாகிறது. காரியங்களாக நாம் அறிந்தவைகள் தான். விளைவாக பெலிஸ்தரில் அநேகரை அவன் கொண்டு போகிறார். நாம் பார்க்கிறோம். அங்கே 19 வசனத்தில் 14-19 ஊரர்கள் 30 பேரை கொண்டு போட்டான் பார்க்கிறோம். அடுத்தபடியாக திரும்ப வந்து அவன் தகப்பன் வீட்டுக்கு போய்விட்டு திரும்ப வரும் பொழுது அவனுடைய பெண் ஜாதியை அந்த பெலிஸ்தன் என்ன செய்கிறான்? வேறொரு பெலிஸ்தருக்கு திருமணம் செய்து கொடுத்துருக்கான். அவன் வரமாட்டான்னு நினைச்சானா தெரியாது. வேறொரு திருமணம் செய்து கொடுத்து விட்டான். அவன் தன்னுடைய மனைவியை கிளைம் பண்ணும் பொழுது இல்லை, அவளை வேறொருக்கு திருமணம் பண்ணி கொடுத்தாச்சு, அவளுடைய தங்கச்சியை திருமணம் பண்ணி கொடுத்து சொல்லுறான். 15 நீங்க வாசிங்கன்னா இந்த காரியங்கள்லாம் இருக்கு. அதன் நிமித்தமாக சிம்சோன் கோபம் கொள்கிறான். நான் பெலிஸ்தரை கொன்று போட்டால் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுகிறான். பாருங்க 3:15 நான் பெலிஸ்தருக்கு பொல்லாப்பு செய்தால் என் மேல் குற்றமில்லை என்று அவளுக்கு சொல்லி, அப்பொழுதுதான் 300 நடிகளை பிடித்து அவருடைய வாளை ஒன்றாக சேர்த்து கட்டி அவளை தீக்குளுத்தி பெலிஸ்தருடைய வயல்களை எல்லாம் எரித்து போடுகிறான். அவனுடைய பராக்கிரமம், அவன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இறங்கும் பொழுது அவன் பராக்கிரமசாலியா இருந்தான். அவன் பலத்த காரியங்களை செய்தான். அவன் பார்க்கிறோம். அவன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் வரும் பொழுதெல்லாம் அவன் பலமான காரியங்களை செய்கிறான். நம்பக்கூடாத பெரிய காரியங்களை செய்கிறான். சிங்கக்குட்டி ஒன்று எதிர்பட்டு வருகிறது, பாலசிங்கம். அதை அவன் ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். அதை சிங்கக்குட்டியை கிழித்து போட்டு அதை கொன்று போடுகிறான். அது மாத்திரமல்ல, பெலிஸ்தர்கள் அங்கே அவனை கைப்பற்ற நினைக்கும் பொழுதுதான் அவன் பலமான காரியங்களை செய்கிறான். ஒரு பட்டணத்து கோட்டையுடைய வாசல் நிலை தாழ்பாடுடைய கதவுகளை சேர்த்து பேர்த்தெடுத்து அவன் பாருங்க 10 யானை சேர்ந்து செய்கிற வேலை. அந்த கோட்டை சுவரில் இருக்கக்கூடிய அந்த கதவுகளை யுத்தத்தின் போது யானைகள் மேல அந்த பெரிய தடிகளை கட்டி அதை கொண்டு வந்து மோதுவாங்க. அப்பதான் அந்த கதவு உடையும். அவ்வளவு பலமாக பெரியதா இருக்கும். நம்ம இந்த கதவு மாதிரிலாம் இல்லை, இது மாதிரி ஒரு 30 மடங்கு இந்த கதவு பெரிய உயரமா இருக்கும். அது திறப்பதுக்கு வந்து பலசாலியானவர்களை வைத்திருப்பாங்க, ஒரு ஆள் போய் திறக்க முடியாது. ஏன்னா பட்டணத்துக்கு கோட்டை கதவு தாழ்ப்பான். அதை அவன் என்ன செய்யறான்? அதை நிலையோடு சேர்த்து பேர்த்தெடுத்து அதை தூக்கி எடுத்துக்கொண்டு மலை உச்சி வரைக்கும் நடந்து போனது எடுத்து. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல பலமா இறங்கி பெரிய காரியங்களை செய்யும்படி அவனை பலப்படுத்தினார். காரணம் அவன் நசரேய விரதம் கொண்டவன், நசரேயனாய் இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டான். அல்லேலூயா. ஆனா அந்த பலத்தை எல்லாம் அவன் எதற்கு பயன்படுத்துகிறான்? தன்னுடைய தனிப்பட்ட காரியத்துல அவன் பழிவாங்கும்படிக்கு பயன்படுத்துகிறான். சிம்சோனுடைய வாழ்க்கையை கவனித்து பார்த்தீங்கன்னா அவன் மூலமா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு ஒன்றுமே நடக்கவில்லை என்று நாம் அறிவிக்கிறோம். 20 வருஷம் அவன் நியாயம் விசாரித்தான் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அதுல பேர் புகழ் விளங்கும்படி ஒரு பெரிய காரியத்தை அவன் செய்யவில்லை. ஆனா அவன் தன்னுடைய தனிப்பட்ட ஜீவனுக்காக தான் பெரிய யுத்தங்களை போராட்டங்களை செய்திருக்கான். தொடர்ச்சியாக பார்க்கிறோம் அவன் என்ன செய்தான் என்று சொல்லி நான் பார்க்கும் பொழுது 16வது அதிகாரம் 1வது வசனம். முதலாவது பெலிஸ்தருடைய குமாரத்தில் ஒருத்தி தான் திருமணம் பண்ண சொல்லி ஒத்த காலம் திருமணம் பண்ணான். அது ஏடா கூடமாக போய் முடிந்தது. பெலிஸ்தருடைய பகையை தான் சம்பாதிக்க முடிந்தது. அடுத்தபடியாக திரும்பவும் அவன் தவறு செய்கிறான். வேசியிடத்தில் போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காசா என்கிற பட்டணத்தில் போய் அவன் வேசியை கண்டு அவளிடத்தில் போனான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதோட முடியல அவனுடைய லீலைகள். நீங்க அதுக்கு பிற்பாடு 4வது வசனத்துக்கு பாருங்க, 16:4 வாசம். அதற்கு பின்பு அவன்
சோரேகாத்தங்கரையில் இருக்கிற தெலிலால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோட சிநேகமாயிருந்தான். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அபிஷேகிக்கப்பட்டவன், முன்குறிக்கப்பட்டவன். அல்லேலூயா. அவனுடைய பிறகு முன்னறிவிக்கப்பட்டிருந்தது. இது ஒரு சாதாரணமான ஒரு காரியமே கிடையாது. அநேக தங்களுக்கு கிடைக்கிற கிருமிகளை பெரிதா எண்ணுகிறதே இல்லை. அல்லேலூயா. ஆமென். நம்மை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்மை அநேக ஆயிரங்கள் மத்தியில நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். பல லட்சங்கள்ல கோடிகள்ல நம்மை ஒருவராக தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ரட்சிப்பை பெற்றவர்களாக, தேவ பிள்ளைகளாக, தேவ ஜனங்களாக நாம் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். இது ஒரு சாதாரணமான ஒரு காரியத்தை நீங்க நினைக்கிறீங்களா? உலகத்தை படைத்த மெய் தெய்வம் என்னை உங்களை தெரிந்தெடுக்கிறார் தமது பிள்ளைகளாகும்படிக்கு. யோவான் 1:12 படி. அல்லேலூயா. இது ஒரு சாதாரணமான ஒரு காரியமா? தேவனுடைய அழைப்பு, அவருடைய கிருபை வரங்களும் மாறாதவைகள். இது வேதம் சொல்கிறது. அவருடைய அழைப்பு விசேஷமானது. அல்லேலூயா. அந்த அழைப்பு பெற்றவர்களாக இருக்கக்கூடிய நாம நம்மேல இருக்கக்கூடிய அந்த அபிஷேகத்தையும் அழைப்பையும் உணர்ந்தவர்களாக, அந்த தரிசனத்தை ஒப்புக் கொடுத்தவர்களாக, அர்ப்பணிப்போடு கூட வாழ வேண்டும். தாறுமாறாக கண்ணில் நிச்சயம், மாம்சத்தை நிச்சயம், ஜீவனுக்கு பெருமை என்று சொல்லி வேண்டுகிறாம இடம் கொடுத்து ஜீவிப்போம் என்று சொன்னால் நாம் பரிதாபமான ஒரு முடிவை அடைய வேண்டியிருக்கும். சிம்சோனுடைய வாழ்க்கை ஒரு பெரிய எச்சரிப்பு, ஒரு பாடம் தேவ ஜனங்களுக்கு. அல்லேலூயா. ஆமென். அவர் தேவனுடைய ஆவியானவனை அவன் மேல வருகிறதெல்லாம் அவனை பலமாய் பயன்படுத்தினார். அதை நாம் பார்க்கிறோம். அவன் மேல அசுர பலம், தெய்வீக பலத்தினுடைய விளைவுகளால ஒரு நம்ப இயலாத அளவுக்கு பலத்த செய்திகள் அவன் செய்தான். இதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனாலும் அவைகள் எல்லாருக்கும் கர்த்தர் நாம் அங்கே மகிமைப்பட முடியவில்லை. ஏன்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கை செவ்வையா இருக்கவில்லை. ஆமென். முடிவில் நம்ம வாசிப்போம். முதலாவது வாசிப்போம். இந்த 16வது அதிகாரத்துல அவருடைய ஜெபத்தை வாசிப்போம். ஏன் அது நடந்தது? அவருடைய தவறான வாழ்க்கையினால அது நடந்தது. அவன் தவறான விதத்துல தன்னுடைய மாம்சத்தின் இச்சைகளுக்கு இடம் கொடுத்து, கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்து, கண்டது காட்சி கொண்டது கோலம் சொல்லி வாழ்க்கை வாழ்ந்தபடியினால அவன் பெலிஸ்தர் கையில அகப்பட்டான். ஆமென். அதன் விளைவாகத்தான் பாருங்க, அவன் அந்த தெலிலால் அவனை அங்க பெலிஸ்தர் கையில சிக்க வைக்கிறான், அகப்பட்டு போகிறான். அதன் விளைவாகத்தான் அவன் தன்னுடைய மகிமை இழந்து போகிறான். அவன் கேவலப்படுத்தப்படுகிறான். அவனுடைய கண்கள் பிடிக்கப்படுகிறது. அவன் அங்கே மாவரைக்கும் படிக்க அவனை கொண்டு போய் வைத்தார்கள் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். 16:21 பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய், எந்த காசாவில போய் வேசித்தனம் பண்ணபடி போனானோ அந்த காசாவிலேயே அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். அல்லேலூயா. சிறுமைப்படுத்தப்பட்டான் அவன். தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன். ஆனால் தன் வழிகளிலே தாறுமாறுள்ளவனா இருந்தபடியினால அவன் வாழ்க்கையில சிறுமை அடைந்தான். அல்லேலூயா. அந்த தேவனுடைய பிரமாணங்களுக்கு, கற்பனைகளுக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தவனாக, தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளும்படிக்கு அவன் அர்ப்பணித்தவனாக வாழ்ந்திருப்பான்னு சொன்னா அவனுக்கு பேர்பட்ட நிலைமை வந்திருக்காது. அவன் முடிவில இந்த நிலைமை நிமித்தமாக அவன் உணர்வடைகிறான், மனம் திரும்புகிறான், ஒரு ஜெபம் செய்கிறான். ஜெபத்தை தெய்வம் கேட்பார் என்று சொல்லி அவன் உணர்வு வருகிறது. ஆனா அந்த ஜெபமும் தவறாச்சு. அல்லேலூயா. ஆமென். இத்தனை காலம் என்னுடைய இஷ்டப்படி வாழ்க்கை வாழ்ந்து விட்டேன், நமக்கு மகிமை இல்லாத ஒரு ஜீவித்தை வாழ்ந்து விட்டேன். இனியாவது என்னுடைய வாழ்க்கையில நமக்கு மகிமை உண்டாக்குகிற ஒரு ஜீவித்தை வாழ வேண்டும், நமக்கு பிரியமாய் காணப்பட வேண்டும், இந்த விடுதலை செய்யும் என்று சொல்லி அவன் ஜெபிக்காத படிக்க அவன் சொல்லுகிறான், என் ஜீவன் இந்த பெலிஸ்தரோட கூட மடித்து போக கிடவுது. என் ஜீவன் இந்த பெலிஸ்தரோட கூட மடித்து போக கிடவுது என்று அவன் ஜெபிக்கிறான். பாருங்க, இன்றைக்கு அநேக நம்முடைய ஜபங்களா இது இல்லாத விட்டா கூட நம்மள அநேகர் இந்த உலகத்தையும் உலகத்தின் காரியம் போட்டு பிரிந்து போக மனமில்லாதபடிக்கு நம்முடைய ஜீவன் இந்த உலகத்துக்காகவே என்பதை போல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு மேல இருக்கக்கூடிய அந்த அழைப்பு, பெரிய அழைப்பை உணரக்கூடாதவர்களாக, நம்ம மேல தேவன் வைக்கக்கூடிய அந்த அபிஷேகத்தை, அந்த நோக்கத்தை, தரிசனத்தை அறியாதவர்களாக, விளங்கிக் கொள்ளாதவர்களாக, புரிந்து கொள்ளாதவர்களாக, அதற்கு நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளாதவர்களாக வாழ்க்கை வாழ்ந்து, கண்டது காட்சி கொண்டது கோலம் சொல்லி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலகத்தாரை போல வாழ்ந்து முடித்து விடுகிறோம். இந்த பெலிஸ்தரோட கூட மடிய கடவுள் சொல்லி அவன் விண்ணப்பிக்கிறான். ஆனா நம்மள அநேகர் அந்த விண்ணப்பம் செய்யாமலேயே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
இந்த உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக, தேவனுக்கு சாட்சிகளாக, அவருடைய கரத்துல கருவிகளாக, அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகளாக, தேவ ஜனமாக, இந்த உலகத்தை கலக்குறவர்களாக, மாற்றுவர்களாக, இந்த உலகத்துக்கே முன்மாதிரியாக, வெளிச்சமாக, உப்பாக இருக்க வேண்டிய தேவ பிள்ளையாகி நாம அதை மறந்து போய் நாம வாழ்க்கையை நாம தொலைத்து போட்டவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் அதை உணர வேண்டும். நம்மை தேவன் அழைத்திருக்கிறார், விசேஷித்தவர்கள். பாட்டு படிக்கிறோம், தேவான எதிராக விசேஷித்தவர், எதனால விசேஷமானவங்க? நமக்கு மற்றவர்களை போலதான் 2 கை 2 கால் 2 கண்ணு இல்ல, மாம்சம் சதை உள்ளவர்களாக தான் இருக்கிறோம். இந்த உலகத்துல தான் நம்ம வாழ வேண்டும், இந்த உலகத்துல தான் நம்ம ஜீவிக்க வேண்டும். ஆனால் நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று சொன்னா, உலகத்தாரை போலவே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நாம் அவ்வுலகத்தார். ஆண்டவர் சொன்னாரு, நான் இந்த உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் இந்த உலகத்தான் அல்லாதபடியினாலே இந்த உலகம் உங்களை பகைக்கும். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன், இந்த உலகத்தான் நம்ம உலகத்தை போலவே இருக்கும். உலகத்தாரோட நாம் அந்த உலகத்தார் அல்ல என்று ஆண்டவர் அருள்நாதன் சொல்லுகிறார். ஆமென். நாம அவ்வுலகத்துக்குரியவர்கள். அல்லேலூயா. இவ்வுலக பாடுகின்ற என்ன செய்திடும் அவ்வுலக வாழ்வை காண காத்து நிற்கிறேன், ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள்கள். நம்முடைய வாஞ்சை, எண்ணம், ஏக்கம், நம்முடைய சிந்தை எல்லாம் அவ்வுலகத்துக்குரியதா இருக்க வேண்டும், மேலோகத்துக்குரியதா இருக்க வேண்டும். கீழான பாதாளத்தை விட்டு விலகி பிடிக்கும் ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியா. அல்லேலூயா. ஆமென். upward look above, மேல் நோக்கி பார்க்கணும். உன் கண்களை ஏறெடுத்து பார் ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. ஆமென். கீழே பார்த்து கொண்டிருக்காத. உலக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே தேவனுக்கு பிரியமா என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய ஜீவிதத்தை குறித்து கர்த்தர் வைத்திருக்கக்கூடிய நோக்கம் என்ன, அதை குறித்த தரிசனம் உண்டா, ஒரு வெளிப்பாடு உண்டா, அதை அறிந்து கொள்கிற வாஞ்சி விருப்பம் தான் உண்டா? நமக்கு பல திட்டங்கள் இருக்கிறது, நாம பல யோசனைகள் உடையவராக இருக்கிறோம். நான் டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், என் பிள்ளை வக்கீல் ஆகணும், அவனாகணும், இவனாகணும் சொல்லி நாம பல காரியங்களை வைத்திருக்கிறோம். ஆனால் தேவன் என் பிள்ளையை குறித்து அல்லது என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார்? அல்லேலூயா. we have the vision. நமக்கு அந்த தரிசனம் உண்டா? அல்லேலூயா. அதை குறித்த கரிசனம் உண்டா? உலக வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு இதோட மனித போய்விடுவதை போலவே நாமும் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னா, நம்மை போல அஞ்ஞானிகள் வேற யாரும் கிடையாது. அல்லேலூயா. மேலான ஒரு ஜீவிதத்துக்காக அவர் நம்மை அழைத்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார், பிரித்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நீங்களோ உங்களை அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை தெரிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் பரிசுத்த ஜாதியாயும் இருக்கிறது சொல்லி 1:2 பேதுரு அப்போஸ்தலன் சொல்கிறார். அல்லேலூயா. ஆமென். இதெல்லாம் உணர்ந்தவர்களை வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோமா, இல்ல நானும் ஒரு சாதாரணமான ஒரு ஆள் தானே அப்படின்னு ஒரு சிந்தை இருக்கிறதா? மனத்தாழ்மையோடு நாம் இருப்பது நல்லது. ஆனால் தேவன் நம்மை குறித்து ஒரு சிந்தை வைத்திருக்க ஒரு நோக்கம் இருக்கிறத நம்ம முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரியமான அல்லேலூயா. அது எல்லாம் கற்பிக்கப்பட்ட பிற்பாடு சிம்சோனுடைய வாழ்க்கை பாருங்க தாறுமாறா இருக்கிறது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தேவ பிள்ளைகள் என்று சொல்லி அழைப்புடைய வாழ்க்கையிலும் ஒரு நோக்கம் இல்லை, ஒரு தெளிவில்லை, ஒரு தரிசனம் இல்லை, தாறுமாறான வாழ்க்கை. அல்லேலூயா. அதற்காக தெரிந்து கொள்ளப்படவில்லை. பிரியமானவர்களே, நம்ம இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உப்பாக இருக்கும்படிக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சாரமற்றவர்களாக ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு வெளியே எரியப்படுவதற்கும் மனுஷரால் விதிக்கப்படுவதற்கும் தான் அந்த வாழ்க்கை தகுதியா அருள்நாதர் இயேசு சொன்னவர். ஆமென். அல்லேலூயா. உணர்ந்து ஜீவிக்கிறோமா? பெலிஸ்தரோட கூட மடிந்து போக கடவுள். இந்த பூமியில என்னென்ன எல்லாம் இருக்கிறதோ எல்லாத்தையும் நான் அனுபவிச்சு இதோட நான் சந்தோஷமா போயிருந்தேன். பரலோகத்துக்குரிய ஜீவி என்னாச்சு, அதை குறித்த தரிசனம் என்ன, தேவன் இந்த பூமியிலே நாம செய்ய வேண்டும் என்று சொல்லி என்ன காரியங்களை வைத்திருக்கிறார், என்ன திட்டம் வைத்திருக்கிறார், அவருடைய யோசனை என்ன, எதற்காக நான் அந்த பூமியில பிறந்தேன். வேதம் சொல்கிறது
நம்மை குறித்து தான் வேதம் சொல்கிறது. அவர்கள் ரத்தத்தினாலாவது மனுஷ சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனுடைய சித்தத்தினாலே பிறந்தவர்கள். யாருங்க? யாரோ எங்கேயோ இந்த ஊர்லயே இருக்கிறவங்களா? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற தேவ பிள்ளைகள். அல்லேலூயா. நீங்க இந்த பூமியில மனிதனாய் பிறக்கிறதுக்காக தேவனுடைய சித்தத்துல பிறந்தாச்சு. ஆமென். அல்லேலூயா. அவர் ரோமர் 8 எழுதப்பட்டிருக்கிறபடி நம்மை முன்னறிந்து விட்டார், முன்குறித்து விட்டார். அல்லேலூயா. நம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்காக நம்மை அவர் தெரிந்து கொண்டு விட்டார், அழைத்து விட்டார். அல்லேலூயா. அதனாலதான் நாம் இன்னைக்கு தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த ஜீவியத்தை நம்மை அர்ப்பணித்திருக்கிறோமா? மேலோட்டமான ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை, நுனிக்குள் மேய்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்காக நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. கண்களை நிச்சயிக்கும், மாம்சத்தை நிச்சயிக்கும், ஜீவனத்தின் பெருமைக்குமாக நம்மை ஒப்புப்படுத்துவதாக, வெற்றி போட்டவர்களாக வாழ தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. தேவன் நம்மை எதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார்? அசுத்தத்திற்கா? பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நம்முடையவர்களாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்காக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இதை குறித்து தெளிவுள்ளவர்களாக நம்ம வாழும் பொழுதுதான் அந்த ஜீவியம் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும். அந்த ஜீவியம் ஜெயமுள்ளதாக, வெற்றியுள்ளதாக இருக்க முடியும். அல்லேலூயா. சிம்சோன் தன்னுடைய மரணத்துல அதிகமான பேரை கொன்று போட்டான்ங்கிறதுல ஒரு பெரிய மகிமை ஒன்றும் கிடையாது பிரியமானவர்களே. அல்லேலூயா. அவனும் அதில் மடிந்துமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவனும் அதுல மடிந்து போனான். ஒரு மகிமையான ஒரு ஜீவித்தை வாழ்ந்திருக்க வேண்டியது. எவ்வளவு பெரிய ஆற்றலை பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு தந்திருந்தார். அவனை தெரிந்தெடுத்திருந்தாரு. பல லட்சங்களில் ஒருவனாக அவனை தெரிந்தெடுத்திருந்தாரு. அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு பரிதாபமாக முடிந்து போனார். அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. அவன் மனம் திரும்புகிற அந்த வேலையில கூட சரியாய் விண்ணப்பிக்க அறியாதவனாக இருந்தான்னு பார்க்கிறோம். பழி வாங்குற சிந்தையோடு கூடவே அவன் மரணத்தை அடைந்தான். அது மாத்திரமல்ல, ஒரு விடுதலையான ஒரு ஜீவியத்தை அடைந்து கொள்ள முடியும். இந்த ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் என்னை விடுதலை செய்யும் வல்லவர் என்பதை அவன் உணராமல் போனான். ஆமென். நம்மளே அநேகர் திருப்பும் பொழுது எப்படி திருப்புகிறோம்? வேதம் சொல்கிற திருப்புகிறார்கள், ஆனால் உன்னதமான இடத்திற்கு அல்ல. எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம தவறு செய்து விட்டோம் சொல்லி உணரும் பொழுது நாம திரும்புவதை போல தோன்றுகிறது. மனம் திரும்புவதை போல தோன்றுகிறது. ஆனா திரும்பி வேற தவறுக்கு தான் நேராக தான் தோன்றுகிறது. வேறு காரியத்துக்கு நேராக போகிறது. அல்லேலூயா. தேவனுக்கு நேராக மனதை திருப்புகிறோமா பாருங்க. இது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். யூதாஸ் காரியம். அவனும் மனம் திருப்புறான். அவன் பொருளாசை நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து விட்டான். இதெல்லாம் எல்லா முறையிட்ட வசனத்தை வைத்து சொல்ல வேண்டியது இருந்தால் அது ஒரு வருஷத்தை மாத்திரம் வாசிப்போம். மத்தேயு 27 மத்தேயு 27:5. நான் ஒன்று செத்தான். யூதாஸ் காரியத்தை ஏன் அப்படி செய்தான்? அவன் மனதிலே அவன் குத்தப்பட்டான், உணர்வடைந்தான், பாவம் செய்து விட்டேன் என்று சொல்கிறான். பாருங்க 27 அங்கே வாசிக்கும் பொழுது அவன் 4வது வசனம் சொல்கிறான், குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததனால் பாவம் செய்தேன் என்றான். அவன் மனஸ்தாபப்பட்டு பாவ அறிக்கை செய்கிறான். ஆனா அந்த பாவ அறிக்கையை அவன் தவறான இடத்துல ஏறெடுக்கிறான், தவறான நபரிடத்துல போய் சொல்கிறான். அல்லேலூயா. அவன் அந்த அறிக்கையை இட வேண்டிய இடம் இயேசு கிறிஸ்துவுடைய பாதப்படி. ஆமென். அவனும் கொல்கத்தாவுக்கு ஓடி வந்திருக்கலாமே. இயேசு கிறிஸ்துவ சிறுவில் அறையப்பட்ட அந்த இடத்துல வந்து அவன் பாதத்தில் விழுந்து, ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து அவன் ஜெபித்திருக்கலாம்ல, மன்றாடி இருக்கலாம்ல. குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேன், என்னை மன்னியும் ஆண்டவர் என்று அவர் மன்னிக்க மாட்டாரா? வலது பக்கத்து கல்வனை மன்னித்து பரதேசில ஏற்றுக்கொண்டவர் அவனுக்கு மன்னிப்பு கொடுக்க மாட்டாரா? தன்னை வாழ்நாள் அடிப்பித்தவர்கள, காரி உமிழ்ந்தவர்கள, கன்னத்தில் அறைந்தவர்கள இயேசு கிறிஸ்து மன்னிக்க மாட்டாரா? அப்படி மன்னித்தது போல இவனை மன்னிக்க மாட்டாரா? யூதாஸ் காரியத்தை அவர் மன்னிக்க தயை பெருத்தவர். 130 வாசிக்கிறோம், கர்த்தாவே உமக்கு பயப்படும்படிக்கும் இடத்துல மன்னிப்பு உண்டு. அல்லேலூயா. அவர் மன்னிக்க அன்பா இருக்கிறார் என்பதை அவன் உணராது போனான். அவன் விருதத்தில் குத்தப்படுகிறான், பாவம் செய்து விட்டேங்கிற உணர்வெல்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் கரெக்ட், ஓகே. ஆனா அவன் அறிக்கை இட்டது தவறான இடத்துல, அவன் ஜெபித்தது தவறான நபர்களிடத்துல. ஆமென். அதுக்கு அவன் பிராயச்சித்தம் எப்படியாவது தேடிவிட என்று சொல்லி அவன் போகிறான். அந்த 30 வெள்ளிக்காசை திரும்ப கொண்டு போய் கொடுத்துடணும், எப்படியாவது இதிலிருந்து ரிலீஃப் ஆயிடும், இந்த பாவத்திலிருந்து எப்படியாவது விடுதலை
வேண்டும் என்று சொல்லி அவன் உணர்கிறான். ஆனா அவன் தவறான ஒரு காரியம் செய்கிறான். இயேசுவிடத்துக்கு வராம அங்கே பிரதான ஆசாரியர்கள் ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷனை நம்பாதே என்று சொல்லி திருவசனம் சொல்கிறது. அல்லேலூயா. ஆமென். ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷன், எந்த மனுஷனாவது ஒரு மனுஷனுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்க முடியுமா? அவன் செய்த தவற குற்றத்தை மன்னித்து சொல்லலாம். ஆனா பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்தார். அல்லேலூயா. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அது சொல்லும் போது யூதாஸ் ஆமென் திமிர்வாதக்காரனுக்கு சிவம் கொடுக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அந்த வார்த்தை சொன்னார். அப்ப மன்னிக்கிற பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் உள்ளவராக அவர் இருக்கிறார் அவனுக்கு தெரியும் இல்லையா? அப்ப யாரிடத்துல வந்து அவன் ஜெபித்திருக்கணும். இயேசுவே அவனை காட்டி கொடுத்ததுனால நான் பாவம் செய்து அவருடைய சமூகத்தில் அவருடைய சிலுவை அடிவாரத்தில் வந்து ஜெபித்திருக்க வேண்டும். ஆமென். பாருங்க, மனம் திரும்புகிறான், திரும்புகிறார்கள். ஆனால் உன்னதமான இடத்திற்கு அல்ல, உன்னதமான இடத்துக்கு அல்ல, தவறு செய்து அது தவறு என்று உணரும் பொழுது கூட சரியான இடத்துக்கு, சரியான நபரிடத்துக்கு, ஆண்டவரிடத்துக்கு, தெய்வத்திடத்துல திரும்பி வராதபடிக்கு தங்கள் மனதுக்கு தோன்றுகிற காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு பிராயசித்தமா நான் போய் அதை செய்ய போறேன், அதுக்கு இங்க போய் பரிகாரம் செய்ய போகிறேன், அப்படி செஞ்சுட்டா சரியா போயிடாதா, நான் ஒரு தப்பு பண்ணி அதுக்கு மேல ஒரு நன்மை செஞ்சுட்டா சரியா போறா. ஆமென். பாவத்துக்கு பரிகாரம் என்னது? அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் திருரத்தம் மாத்திரம். ஆமென். அல்லேலூயா. அந்த ரத்தத்தால் நம்ம கழுவப்படும் பொழுது மாத்திரம்தான் பாவம் தீர்ந்தபடிய எந்த புண்ணியத்தினாலும் பாவம் தீராது. அல்லேலூயா. ஆமென். அல்லது தவறான இடத்துல போய் நீங்க போய் ஜெபம் பண்ணா பாவம் தீர்ந்துருமா? ஃபாதர் நான் தவறு செஞ்சுட்டேன் ஃபாதர் அப்படின்னு சொல்லி ஃபாதர் அங்கிட்டு மரக்கட்டைக்கு அங்கிட்டு அந்த பக்கம் இருக்கிறார், அந்த மர தடுப்புக்கு அங்கிட்டு இருக்கிறார். அவர் உட்காந்துட்டு கம்முன்னு உட்காந்துட்டு கேட்டுக்கிறார். இவங்க போய் என்ன செய்யறாங்க? உணவு ஐயா நான் தவறு செஞ்சுட்டேன், என்ன பண்ணேன், இப்படி எப்படி செஞ்சுட்டேன், கர்த்தர் பாவங்களை மன்னிப்பார். கொஞ்சம் தள்ளி முன்னால் போனா அங்க தேவ சமூகம் இருக்கிறது. அல்லேலூயா. அதனுடைய பலிபீடம் இருக்குது. அங்க போய் விழுந்து ஜெபிக்க வேண்டியதானே? ஆமென். அவருக்கு தானே பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. பாவத்திலிருந்து தள்ளுபடி பண்ணுவதற்கு மதகுரு போதகர் யார்? அல்லேலூயா. அவனா ரத்தம் சிந்தினான், அவனா சிலுவையில் அடிக்கப்பட்டான். சிலுவையில் அடிக்கப்பட்ட அருள்நாதர் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். அவரிடத்துல வர வேண்டும். அவர் தான் பாவங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர், ரட்சிக்கிறவர். அல்லேலூயா. அவன் ரட்சிக்கிறவர் ஒருவரே. ஆமென். நாம் ரட்சிப்படையும்படிக்கு வானத்தின் கீழே பூமியின் மீது மனுஷருக்குள்ளாக அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஏதோ வசனம் திட்டம் தெளிவாக சொல்கிறது. அருள்நாதர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம யாரிடத்துக்கு திருப்புகிறோம், என்ன விதமாக ஜெபிக்கிறோம்? ஜெபங்கள் கூட தவறாக இருக்கிறது. அநேகமாக மோஸ்ட் அவர் பிரேயர்ஸ் ஆர் ராங். தவறாக ஜெபிக்கிறோம், பழிவாங்கும்படி ஜெபிக்கிறாங்க. சிம்சன் அல்லேலூயா. ஆனந்தத்தில் பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். ஆமென். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின் தெய்வம் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் அது காரியத்தை சொல்லியிருக்கார். நான் பார்த்துக்கிறேன். ஆமென். நியாயாதிபதி இருந்து ஜனத்திற்கு முன்பாக நியாயத்தை, தேவனுடைய நியாயத்தை விளங்க பண்ணுவனாக இருக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட அதற்காக விசேஷித்த அபிஷேகம் பெற்றவன். அவனுடைய ஜெபம் கூட தவறாக இருக்கிறது. அதனால அவனுடைய ஜீவியம் பரிதாபமாக விழுந்து போனது. கர்த்தருக்கு மகிமை இல்லை அதுல. ஆமென். நம்முடைய ஜீவியமும் சரி, நம்முடைய மரணமும் சரி, தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை ஒரு விஷயம் தான், நம்முடைய மரணமும் ஒரு விஷயம் தான். ஆனா அதுல கர்த்தரை மகிமைப்படுத்தபடிக்கு நம்ம வாழ்க்கை வாழ வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான விதத்தில் நம்முடைய மரணம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையானது. அல்லேலூயா. அப்பேற்பட்ட மரணமா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட பரிதாபமான ஒரு முடிவா இருக்கக்கூடாது. அவனும் மடிந்து போனான். ஏன் பெலிஸ்தர் கூட மடிய வேண்டும்? அல்லேலூயா. என் ஜீவனும் இந்த பெலிஸ்தரோட கூட மடிய கடவுள் இருக்கிறது. யூதாஸ் காரியத்துக்கு போய் பிரதான ஆசாரியர் போய் சொல்லுகிறார், குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுக்க முடியாது, நான் பாவம் செய்தேன், இந்த காசை ஏற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. காசை கூட அவங்க திரும்ப வாங்கினாலும் பாவம் போய்விடுமா? இல்லை. பாவம் போக்கும் ஜீவ நதியை பாராய் வந்து பாராய். அல்லேலூயா. ஆமென். அவர் அங்க இருக்கிறார்.
கொல்கதாவுல பாடுபட்டு கொண்டிருந்தார். ஓடு அவருடைய சமூகத்துக்கு. அல்லேலூயா. அங்க போயிருந்தா நீ 4 கொண்டு சாக வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை தேவன் விடுவித்து மன்னித்து புதுப்பித்து உன்னை மீண்டுமாக சீஷனுக்கு அந்தஸ்தை வைத்து உன்னை அப்போஸ்தலனா வைத்திருந்திருப்பாரு. அல்லேலூயா. ஆமென். பரிதாபமான வீணான ஒரு மரணம் அவனை குறித்து சொல்லுகிறது. அவர்களிலே கேட்டின் மகன் கெட்டு போனானே ஒழிய மற்றபடி அல்ல. அவனுக்கு பரிதாபமான ஒரு வார்த்தை வேதம் சொல்வது கேட்டின் மகன் என்று சொல்லு. அல்லேலூயா. ஆண்டவரோடு கூட 3 வருஷம் இருந்தார். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு பரிதாபம் நமக்கு சிந்திக்க பாருங்க. இன்னைக்கு தேவதூதன் என்று சொல்லி தங்களை அழைத்து கொண்ட கிறிஸ்தவர்கள் அநேகர் வீணான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். நம்முடைய ஜீவியம் எதற்காக இருக்க வேண்டும், எப்படி தேவனை மையப்படுத்த வேண்டும், எப்படி சாட்சியுள்ள ஜீவியமா இருக்க வேண்டும், நான் எதற்காக இந்த வாழ்க்கை வாழ்கிற உணர்வே இல்லாதபடிக்கு ஏனோதான் என்று வாழ்க்கை திங்கிறதுக்கு ஏதோ கிடைத்தா போதும், உடுத்துறதுக்கு ஏதோ இருந்தா போதும், ஏதோ மேன்மையான பகட்டான ஒரு வாழ்க்கை இருந்தா போதும் என்பதாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை, அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கை, அது ஆபத்தான ஒரு வாழ்க்கை. அந்த முடிவில தேவனம் மையப்படாது, அது நமக்கும் ஆசீர்வாதமா இல்லாது. அல்லேலூயா. இன்னைக்கு சிம்சோன் யூதாஸ் காரியத்துகள் எல்லாம் நமக்கு பாடமா இருக்கிறார்கள். அல்லேலூயா. இது போல பெரிய தவறு செய்த இன்னொரு மனுஷன் இருக்கிறான். இயேசுவோடவே கூட இருந்தவன் அவன். யார் அது? மத்தேயு 26 வாசித்தோம் என்று சொன்னா அங்கே பேதுரு அப்போஸ்தலனை குறித்து பார்க்கிறோம். பேதுரு என்கிற அந்த சீஷன் என்ன செய்தான்? அவன் 3 தரம் இயேசு கிறிஸ்துவை அவன் மறுதலித்தான். மறுதலித்தது மாத்திரமல்ல, சபித்தான், சத்தியம் பண்ணினான். ஆமென். அல்லேலூயா. அவனும் 3 வருஷம் இயேசு கூடவே இருந்தான். இயேசுவுக்கு மிகவும் பிரியமானவனாய் பேதுரு இருந்தான். அவனை குறித்து ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்கிறார், அவன் பரலோகத்தில் இருக்கிற பிதாவே அவனுக்கு இதை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி. ஆனாலும் கூட அவன் என்ன செய்கிறான்? மறுதலிக்கிறான். ஒரு பெரிய பாவம் தான். இயேசு அவனை திரும்பி பார்க்கிறார். உடனே உணர்வடைகிறான். தான் செய்த பாவத்தை குறித்து உணர்வடைந்து அவன் மனசாகப்பட்டு மனம் கசந்து அழுதான் என்று எழுதப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. மாத்திரமல்ல, டிப்ரெஷன், அதுக்கு பிற்பாடு அதனால ஒரு பெரிய ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாகி, நான் ஊழியத்துக்கே தகுதி இல்லை, நான் எவ்வளவு பெரிய பாவம் செய்து விட்டேன், நான் அவரை போய் மறுதலிச்சிட்டேன்னு சொல்லி அவன் ஊழியத்துல இன்வால்வ்மெண்ட் இல்லாதபடிக்கு அவன் ஒதுங்கி நிற்கிறான். சோர்ந்து போய் கிடக்கிறான், மன கசந்து போய் கிடக்கிறான், தன்னைத்தானே வெறுத்தவன் அவன் கிடக்கிறான். அது நிமித்தமாக அவன் சொல்கிறான், நான் மீன் பிடிக்க போறேன், நான் லாய்க்கு இல்லைன்னா. அல்லேலூயா. எந்த வேலையிலிருந்து அவர் அழைத்து வந்தாரோ அந்த வேலைக்கு திரும்ப போறேன். ஆமென். பின்னே வாருங்கள் உங்களை மனுஷனை பிடிக்கிற ஆக்குன்னு சொல்லி அழைத்து வந்தாரு. ஆனா திரும்பவும் என்ன செய்யறான்? நான் மீன் பிடிக்க போறேன்னு சொல்லி அவன் புறப்பட்டு போகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அவன் மனம் திருந்த அவன் ஆயத்தமா இருந்தபடியினாலே தேவன் அவன் மேல அன்பா இருந்து அவனை மீண்டும் அவனை புதுப்பிக்கிறார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. ஆமென். அவன் தேவனுடைய வழிகளுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறான். யாரிடத்தில் திரும்ப வேண்டும்? உன்னதமானவரிடத்தில் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. அவன் அதை அறிந்து கொண்டான், அவன் அதை உணர்ந்து கொண்டான். தவறு செய்தான். தவறு செய்வது என்பது மனித வாழ்க்கையில ஒரு நடைமுறையில் இருக்கிற காரியம் தான். ஆமென். அல்லேலூயா. ஆனா அதே நேரத்தில் அந்த தவறிலிருந்து நம்ம விடுதலையாகி வெளியே வர பிரயாசப்பட வேண்டும். அதுக்கு தேவ ஒத்தாசை நாட வேண்டும். தேவனிடத்துக்கு வர வேண்டும். அவர் மாத்திரம் தான் உதவி செய்ய வல்லவர். பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற அவர் மாத்திரம் தான். அல்லேலூயா. அங்கே அருள்நாதருக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறான். மீண்டும் அந்த சீஷர் ஐக்கியத்தை விட்டு அவன் போகல. அவரோட மீன் பிடிக்க அவன் மறுபடியும் சேர்த்து கூட்டு கொண்டு போகிறான் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் கூட அவர்களோடு கூடவே அவன் இருந்தான். அல்லேலூயா. விலகி போகல. அவன் அந்த டிப்ரெஷன் நிமித்தமா அவனும் போய் சூசைட் பண்ண, யூதாஸ் காரியம் செய்தது போல அவனும் போய் என்ன செய்யல, 4 கொண்டு சாகவில்லை. அல்லேலூயா. அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது, என் ஆண்டவர் என்னை மன்னிப்பார். ஆமென். அல்லேலூயா. அவர் மன்னிக்க தயை பெருத்தவர் என்கிற சிந்தை அவருக்குள்ள இருந்தது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்பதை அவன் அறிந்திருந்தான். அல்லேலூயா. அதுல இன்னும் ஒரு விஷயம், அவர் மன்னிப்பார் என்று சொல்லி அவன் காத்திருந்தான். ஆண்டவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டார். யோவான் 21 அதிகாரத்துல வந்து ஆண்டவர் இடத்துல பேசுகிறது நாம் பார்க்கிறோம். அவனிடத்துல பேசி, நீ இடத்துல அன்பா இருக்கிறாயா என்று சொல்லி 3 விஷயம் கேட்டு உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார். என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாக என்று சொல்லி அவனுக்கு தேவன் அவர் இயேசுக்கு ஏற்கனவே அவனுக்கு முன் குறித்து அந்த ஊழியத்தை அவருக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அதனாலதான் சொல்றேன், யூதாஸ் காரியத்தை இயேசுக்கு கூட சிறுவை நன்றிகளை வந்திருந்தான் என்று சொன்னான். அவரிடத்துல அவன் பாவ மன்னிப்பை பெற்றிருப்பார் என்று சொன்னான். அவனை ஆண்டவர் புதுப்பித்து, ஆண்டவர் திரும்ப அவனை உயிர்ப்பித்து அவனை ஒரு அப்போஸ்தலனாக நிலைநிறுத்தி இருப்பார். அல்லேலூயா. இழந்து போனான். ஏன் என்று சொன்னான், திரும்பி வர வேண்டிய இடத்துக்கு வரவில்லை. அல்லேலூயா. நம்முடைய ஜெபங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? தேவன் நம்மை புதுப்பிக்க வல்லவர் என்கிற உணர்வோடு கூட இருக்க வேண்டும். நாம பாவம் செய்யும் பொழுது குற்ற உணர்ச்சி அடைவது மாத்திரம் பிரயோஜனப்படாது. அல்லேலூயா.
அதை மன்னிக்க தயவை பெற்றவரிடத்துல வந்து நாம் மன்னிப்பை பெற வேண்டும், அவரிடத்துல அறிக்கை செய்ய வேண்டும், விட்டுவிட மனதுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.